14 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில முடியாதத 4 ஆண்டுகள் ஸ்டாலின் ஆட்சி வந்து சாதிச்சு காமிச்சிருக்குன்னா, முதல்வருடைய ஒரு ஏகாகிர சித்தம் அப்படிம்பாங்க, ஒரே எண்ணப்பாடு. இந்தியாவிலேயே அதிகமா கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மையான நிலைமையில இருக்குது ஏழ்மை ஒழிப்புல. அதாவது ₹1 உங்க கையில இருந்ததுன்னா ₹2 வரைக்கும் கடன் வாங்கலாம், அல்லது ₹1.5 வரைக்கும் கடன் வாங்கலாம். இந்த மாதிரி growth எங்க இந்தியாவில எங்க இருக்கு? ட்ரம்போட அடாவடித்தனமான செயல்கள்னால இந்தியாவுக்கு அஃபெக்ட் ஆகும்போது தமிழ்நாட்டுக்கும் அஃபெக்ட் ஆகத்தான் செய்யும். சரியான ஒரு வாதமாகவே இல்லை, ஒரு அபவாதமாகத்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நன்றாக புரிகின்றது. அப்படி வளர்ச்சியை தடுக்க முடியாது. வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு பொருளாதார நிபுணர், அரசியல் விமர்சகர் ஐயா ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நேத்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேசியிருக்கிறாரு. அது தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு, தமிழ்நாடு திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி பாத்தீங்கன்னா 11.19%, அதாவது இரட்டை இலக்க வந்து நாம எட்டி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்தியாவில வேற எந்த மாநிலமும் இந்த இரட்டை இலக்கை இது வரைக்கும் எட்டினதில்லை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு, இது முதல் முறையாக தமிழ்நாடு சாதித்திருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏற்கனவே 14 ஆண்டுகளுக்கு முன்னால கலைஞருடைய ஆட்சியில இதே திமுக அரசு 13% அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியை காமிச்சிருக்கு. கடந்த ஒரு 14 வருடங்களாக தமிழ்நாட்டுல இருந்த ஒரு தொய்வு வந்து இன்னைக்கு நாங்க அப்படியே மாத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு பக்கம் திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு ஊர்வலம் போயிட்டு இருக்கிறாரு, மக்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? 14 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில முடியாதத 4 ஆண்டுகள் ஸ்டாலின் ஆட்சி வந்து சாதிச்சு காமிச்சிருக்குன்னா அதற்கான அடிப்படை காரணம்? ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாரும் பெருமைப்படக்கூடிய சமாச்சாரம். இன்ஃபேக்ட் இந்தியாவே பெருமைப்படுகின்றது. இன்ஃபேக்ட் இட் இஸ் அ டாக் ஆஃப் என்டையர் இந்தியா. இன்னைக்கு இதை எடுத்துட்டீங்கன்னா, இங்கிலீஷ் சேனல்லாம் எடுத்தீங்கன்னா கூட அதுலேயும் இதை பற்றி தான் பேசுகின்றார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். இது ஒரு ஒரு சாதாரண அச்சீவ்மெண்ட் கிடையாது. நீங்கள் சொன்னது போல 14 வருஷங்கள் கழித்து ஒரு 4 வருடம் சஸ்டைன்டு எஃபர்ட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். அதனால இப்போ இத்தகைய ஒரு நிலைமைக்கு நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு பார்க்கின்றோம். நம்முடைய முதல்வருடைய இலக்கு என்பது $1 trillion எக்கானமி பை 2030 அப்படிங்கிறது. இப்போ இந்த growth-ஐ நீங்கள் பார்க்கணும்னா இது ரியல் growth, ஜிடிபி அப்படின்னு பார்க்கின்றோம். அது வந்து 11.9%. இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரிவைஸ் அவங்களுடைய எஸ்டிமேட் தான் இது. முன்னாடி அவங்க வந்து 9.69 கொடுத்துருந்தாங்க. அதுவே மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவில் நம்பர் 1 பொசிஷனாக இருந்தது. இப்போ பார்த்தீர்கள் என்றால் அது 11.19%, டபுள் டிஜிட் growth வந்திருக்கின்றது. இதை நீங்கள் நாமினல் growth அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 14% மேலே வருகின்றது. அப்படி போனால் பை 2030-31 நாம ஒரு $1 trillion எக்கானமியாக மாறுவோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகின்றது. இதற்கு அடிப்படையான காரணம் ஒரு சிங்கிள் மைண்டட் அப்ரோச் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு தான் சொல்லணும். அது நம்முடைய முதல்வருடைய ஒரு ஏகாகிர சித்தம் அப்படிம்பாங்க, ஒரே எண்ணப்பாடு. தமிழ்நாட்டை எல்லா வகையிலையும் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரே, அதனால தான் திராவிட மாடல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து இன்னும் பொருளாதாரம் எங்கோ திடீர்னு தூக்கி இங்கே கொண்டு வந்து உட்காந்து எல்லாம் முடியாது. எல்லாருக்கும் போய் பரவலாக பொருளாதாரம் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான. உதாரணமாக இந்த $1000 அது வந்து இட் இஸ் அ ட்ரிகரிங் பாயிண்ட் எக்கனாமிக் growth-க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல குழந்தைகள்லாம் போய் மேற்படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு $1000 கொடுக்கறதுங்கிறது அதெல்லாம் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட். ஏன்னா அவங்க தேவைகளுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது அதற்கான டிமாண்ட் அதிகமாகின்றது. இப்படி ஒன்னொன்னா நம்ம செயின் எஃபெக்ட் பாசிட்டிவாகவே
போய்கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். ஆகவே இது வந்து ஒரு எக்ஸலண்ட் நியூஸ் ஃபார் தமிழ்நாடு. நேற்று வந்த செய்தி என்பது ரொம்ப மிக சிறப்பு. இது வந்து ரொம்ப ஹம்பிளா நம்முடைய சிஎம் சொன்னார், இது என்னோட கிடையாது, என்னுடைய எஃபர்ட்னு எடுத்துக்காதீங்க, இது வந்து மத்திய மத்திய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் இதற்கு பொறுப்பு, அதிகாரிகள் பொறுப்பு, கடைநிலை ஊழியர்கள் எல்லாரும் இதற்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது வந்து அவருடைய ஹியூமினிட்டியை காட்டுகின்றது. ஆனா அந்த வழிகாட்டுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தானே $1 trillion ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுட்டு முயற்சி ஆரம்பிச்சதுங்கிறது இவர் தான். அதை வந்து நாம நிச்சயமாக பாராட்டணும். இன்ஃபேக்ட் யூ வில் பி சர்ப்ரைஸ்டு டு நோ, ஒரு டாப் 40 கண்ட்ரிஸ் எடுத்துனோட ஜிடிபி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய இந்த கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஜிடிபி அப்படின்னு எடுத்துட்டா அது 40 டாப் கண்ட்ரிஸ். அதுல தமிழ்நாடு ஒரு தனி நாடாக எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அது வருகின்றது. பக்கத்தாப்புல இருக்க பாகிஸ்தான் ஒரு தனி நாடு, அதோட ஜிடிபி நம்ம கம்பேர் பண்ணணும், தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி கம்பேர் பண்ணணும். நாம we are far ahead of it. இன்ஃபேக்ட் ஃபின்லாந்து போன்ற நாடுகள், சிலி போன்ற நாடுகள் இவர்கள்லாம் தாண்டி நாம இருக்கின்றோம் அப்படிங்கிறது நமக்கு பெரிய பெருமை. அதனால நான் என்ன சொல்றேன்னா தனி நாடாக போகணுங்கிற சஜஷனே கிடையாது. அதாவது இந்த ரிலேட்டிவ் ஸ்டடி வைக்கத்தான் வைப்பாங்க. எக்கனாமிக்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கலிபோர்னியா, அது வந்து ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு ஸ்டேட்டா இல்லாம அது ஒரு தனிநாடா இருந்தா 5வது பொருளாதார நிலை இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த அளவுக்கு வளர்ச்சி. அது எதுக்காக, இது வந்து அந்த அளவுக்கு பரந்துபட்ட வளர்ச்சி, எல்லாரையும் இன்க்ளூசிவ் growth என்று சொல்வார்களே, அது போன்ற ஒரு வளர்ச்சி. அதனால நாம நிச்சயமாக பெருமைப்படணும். நீங்க ஆரம்பத்தில் சொன்ன போல மற்ற மாநிலங்கள் எதுவுமே அச்சீவ் பண்ணல. 14 வருஷங்கள் கழிச்சு நாம இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றோம். இது ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக் growth அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் எடுத்தீங்கன்னா 8.99%, ஆந்திர பிரதேஷ் எடுத்தீங்கன்னா 8.21%, தெலுங்கானா 8.08%, கர்நாடகா 7.37%, மகாராஷ்டிரா 7.27%. இப்படிதான் இருக்கின்றது. ஆனா தமிழ்நாடு 11.19 அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபேபுலஸ் growth. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் தீர்க்கமா பார்த்தீங்கன்னா ஓவரால் growthன்னு சொன்ன ஒன்று, மேனுஃபேக்சரிங் இங்கே அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸ். இது யூனிட்ஸ், இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமான மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கின்றது. ரெண்டாவது ஐடி அப்படிங்கிற அந்த செக்டாரும் ரொம்ப பெரிய அளவிற்கு வளர்ந்துருக்கின்றது. மூன்றாவதாக பார்த்தீர்கள் என்றால் மெடிக்கல், இப்ப உங்களுடைய துறை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மெடிக்கல் டூரிசம் மிகப்பெரிய அளவிற்கு நடந்து கொண்டிருக்கின்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. இப்ப இது போன்ற அப்புறம் எஜுகேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. ஆனா உதாரணமா வீட்டுல சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு, சமைக்க தெரிஞ்சவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. அப்பதான் சமைச்சு சாப்பிட முடியும். அது போல நிறைய எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஆனால் வேலை செய்யறதுக்கு யார் இருக்கா, அதுக்கு அந்த மேன் பவர் வேணும் இல்லையா? அந்த மேன் பவர் எடுத்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப இட் இஸ் ஃபார் ஹெட் ஆஃப் அதர்ஸ். அது நம்ம அந்த இதுலயே பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 52% மேல இதுல ஹையர் எஜுகேஷன் சேர்கின்ற நிலைமைங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு நல்ல ரிசோர்ஸஸ் இப்போ வெளி மாநிலங்களிலேருந்து வருகின்றவர்கள், வெளிநாட்டிலேருந்து வருகின்றவர்கள், நாங்க இந்த தொழில் தொடங்கணும், இதுக்கு தகுந்த ஆட் கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாமே இங்க அவைலபிள் அப்படின்றாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட். அதில் இவங்கெல்லாம் சஸ்டைன்ட் எஃபர்ட்டா பண்ணிட்டே இருக்காங்க, வெறும் பேச்சாக இல்லாமல். அதை தட் ஹஸ் பீன் கன்வெர்டட் இன்டு ரியாலிட்டி அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதனால மோஸ்ட் ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு தான். ஏன்னா ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் இருக்கின்றது. இது ரொம்ப ரொம்ப அவசியமானது எக்கனாமிக் growthக்கு. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கின்றது, பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் இருக்கின்றது, ரிசோர்சஸ் அவைலபிள், ஹியூமன் ரிசோர்சஸ் அவைலபிள். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இதுல வந்து என்னுடைய growth அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78% அது இருக்கு.
ஸோ ஏன்னா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன உங்களால் ப்ரொடியூஸ் பண்ணுறதை எந்த இடத்துக்கு எடுத்துன்னு போடுவோம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம். ஸோ the roads and the highways and the, exports எடுத்துன்னு harbors, airports for quick லாஜிஸ்டிக்ஸ். transfer of goods and services from one place to another. அதெல்லாம் பார்க்கும்போது இட் இஸ் சம்திங் அமேசிங். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஹேட்ஸ் ஆஃப் டு தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் ஹேவிங் அச்சீவ்டு such a feat. அண்ட் கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்முடைய முதல்வருடைய கனவு 2030 அல்லது 31 அது மெய்ப்பட்டு விடும் என்று நான் நம்புகிறேன். ஒரு பக்கம் வந்து பாராட்டுகள் குவிந்தா எதிர்க்கட்சி தரப்புல இருந்து விமர்சனங்களும் வருது. ஒரு விமர்சனம் என்ன வைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருளாதார வளர்ச்சி வந்து ஒரு பக்கம் சாதனைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இது மக்களுடைய வளர்ச்சியா ரிஃப்ளெக்ட் ஆகுதா, டிரான்ஸ்லேட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு அப்படின்னு விமர்சனங்கள் வச்சாலும், ஓவரால் நேஷனல் இன்ஃபிளேஷன்ல பார்க்கும் பொழுது தமிழ்நாடு வந்து நேஷனல் ஆவரேஜை விட மிகவும் கம்மியாக இருக்கு. வறுமை ஒழிப்புல வந்து தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக இருக்கு நம்பர் ஒன், அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்பர் ஒன், நம்பர் பாவர்ட்டி ஒன். அதிகரிக்க நம்பர் ஒன். சோ மக்கள் வந்து இந்த வளர்ச்சிக்குல வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு இந்த வளர்ச்சி போய் சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் இது போன்ற விஷயங்களை எப்படி பார்க்கணும்? எப்படி ரிலேட் பண்ணிக்கணும்? ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி எப்படி நம்ம சொந்த வாழ்க்கையில நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு மக்கள் பார்க்கணும். எப்படி ரிலேட் பண்ணி? ஏன்னா ரொம்ப ரொம்ப ஐ திங்க் ரொம்ப நர்ஷதா கேட்டிருக்கீங்க பல விஷயங்களை குறிப்பிட்டு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, தனி மனித வருமானம் என்பது தான். நீங்க என்னதான் இந்தியா நாம வந்து 4th லார்ஜஸ்ட் எக்கானமின்னு சொன்னாலும் கூட, நம்முடைய பர் கேபிட்டா இன்கம் தனி மனித வருமானம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா $2,700 தான். அது வந்து ரொம்ப புவர். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இட் இஸ் நாட் எனிதிங் அடோரபிள் ஆர் அப்ரிஷியபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகவே அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, இது ஒரு 2 லட்சம் கோடி, 2 லட்சம் அல்லது வருஷத்துக்கு நான் சொல்றது 2 லட்சம் ஸ்லைட்லி லெஸ் தேன் 2 lakhs அவ்வளவுதான் இருக்கு. இது வந்து நான் கொடுக்குற டேட்டா கிடையாது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டேட்டா தான் இருக்கின்றது. ஸோ ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து 3,60,000 ரூபாய்கள் தனி மனித வருமானம். அதாவது இந்தியாவோட கிட்டத்தட்ட டபுள் மடங்கு தனி மனித வருமானம் இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? இங்க வாழ்க்கும் சக்தி அதிகமா இருக்கு. தி பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த பீப்புள் ஹேஸ் கன்சிடரபிளி கான் அப். ஆகவே அது வந்து ஒரு பெரிய அனுகூலமான ஒரு விஷயம் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அது ஈக்குவட்டபிள் குரோத் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வருமானம் வந்தா தானே நீங்க வந்து குரோத்னு சொல்ல முடியும். அதாவது ஓவரால் குரோத் இருக்கின்றது. தனி மனித வருமானத்தினுடைய அளவீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கின்றது. ஆகவே எனக்கு மிக சந்தோஷமானது என்னன்னா பர் கேபிட்டா இன்கம் ஏறுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அந்த விதத்துல பார்க்கும் பொழுது இது ரொம்ப 3,61,619 rupees அப்படிங்கிறது இட் இஸ் ஃபேர்லி வெரி 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 அப்ரிஷியபிள் நம்பர். நேஷனல் ஆவரேஜை விட டபுள் மடங்கு இருக்கு. கிட்டத்தட்ட அதாவது 2 லட்சம் அதுன்னா இது 3,61,000 அப்படின்னா கிட்டத்தட்ட அல்ல 80% கூட இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இதைத்தான் நீங்க எதிர்கட்சிகளா எல்லாம் பேசுறாங்க. இதை பேச இன்னும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த திரு முருகன் அவர்கள் அவர் பேசுறார், ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்கணும். எப்ப பார்த்தாலும் இது வெளிநாட்டுக்கு போறார். நம்ம சிஎம் வெளிநாட்டுக்கு போனார், கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்தினார், குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்தினார். அதனால என்ன பிரயோஜனம் வந்தது அப்படின்னு கேட்கிறார் அவர். அவருக்கு ஐ திங்க் வித் டியூ ரெஸ்பெக்ட் அவர் படிச்சிருக்காரு, பட் அவர் ஏதோ லா எல்லாம் படிச்சிருக்காரு வழிய எக்கனாமிக்ஸோ ஒரு மினிஸ்டர் என்கின்ற முறையில எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஐடியாவே அவருக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. உதாரணமா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நெட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு $500 billion குறைவா தான் இருக்கின்றது இந்தியாவில். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவுன்னா அதை இப்போ டீட்டெயில்ஸா கொடுத்துருக்காங்க. ஆக இந்த வெள்ளை அறிக்கைன்னு கேட்டீங்கன்னா எஸ், வெள்ளை அறிக்கை கொடுக்க ஒரு டீட்டெயில்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாச்சு. நீங்க அதை படிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு திரு எல் முருகன் அவர்கள்ட்ட கேட்டுக்கிறேன். அவர் அதாவது மற்ற விஷயத்தையும் தெரியணும், ஏதோ வாயில வந்தது பேசக்கூடாது அவர். ஏன்னா அவர் ஒரு மத்திய
அமைச்சர் என்கின்ற முறையில் அவருக்கு பொறுப்பு ஏராளம். நம்மெல்லாம் பேசலாம், ஆனா அவரை பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும், விஷயத்தோட பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அது பாத்தீங்கன்னா 10.3 லட்சம் கோடி ரூபாய்கள் எஃப்டிஐங்கிறது வந்திருக்கின்ற இந்த 4 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா. அதே போல எம்ப்ளாய்மெண்ட் ஆக்சுவலா ஜெனரேட் ஆயிருக்கிறது கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா 2.4 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. 10.3 லட்சம் கோடி ரூபாய்கள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், 2.4 லட்சம் பேருக்கு வேலை என்பது ஜெனரேட் ஆகிருக்கிறது, கிடைச்சிருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இது திரு எல் முருகன் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆகவே இந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விலைவாசி ஏறெடுத்து என்ன நீங்க தேசிய அளவில் எடுத்து பாருங்க, அதை விட தமிழ்நாட்டில் குறைவா தான் இருக்கின்றது. நீங்க அழகா சொன்னீங்க, இந்த பாவர்ட்டி அலிவியேஷன், அதாவது ஏழ்மை ஒழிப்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது அந்த இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அகில இந்திய உலக அளவிலேயே அதை பத்தி ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கறது என்ன, ஏழ்மை ஒழிப்பு அப்படிங்கிறது, பாவர்ட்டி அலிவியேஷன். அது எந்த அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கோல்ஸ் இருக்கு. அதுல முக்கியமானது முதன்மையானதுன்னா பாவர்ட்டி அலிவியேஷன், ஏழ்மை குறைப்பு அல்லது ஒழிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒன்றிய அரசு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான், அவங்க கொடுத்த அசஸ்மெண்ட் தான். அது என்னன்னா, தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மையான நிலைமையில இருக்கிறது ஏழ்மை ஒழிப்புல. ஆகவே எதிர்கட்சி தலைவர் ஏதாவது பேசுறாருன்னா தமிழ்நாடு ஏழ்மை குறைப்புல மிகப்பெரிய அளவிற்கு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்குங்கிறத பார்க்கணும். அதே போல விலைவாசி கட்டுக்குள்ள கொண்டு விலைவாசிங்கிறது அடிப்படையாக எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இது தேசிய அளவில் இருக்கிறது தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்க உதாரணமாக இங்க உங்களுக்கு உருளைக்கிழங்கு கிடைக்காது, இது வந்து ஏதோ இடத்துல தான் வரணும், ரைட்டா, உத்தரப்பிரதேஷ் பண்ற இடங்கள்ல. அல்லது லேட்டஸ்ட் ஆப்பிள், அது எங்கேருந்து வருதுன்னா ஹிமாச்சல் அந்த மாதிரி இடத்துல தான் வந்தாங்க, காஷ்மீர், ஹிமாச்சல் இந்த மாதிரி இடத்துல தான் வந்தாங்க. ஏன் வெங்காயம், நம்ம நிறைய பயன்படுத்துகின்ற சமையல்ல பயன்படுத்துகின்ற வெங்காயம், தக்காளி எடுத்துன்னா அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு கர்நாடகாவில் வந்து. ஸோ அங்கெல்லாம் விலை ஏறி இருக்கும் போது அந்த அத்தகைய பிரைஸை தான் ஐட்டம் தான் நாம வாங்குகின்றோம். அதனால இங்க ஜெனரேட் ஆகல இன்ஃபிளேஷன்ங்கிறது. இன்ஃபிளேஷன்ங்கிறது வெளியிலேருந்து வரக்கூடிய பொருட்கள், அதுக்கு முக்கியமாக அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு என்பது யாருக்கு இருக்கு, மத்திய அரசுக்கு தைரியம் தான் இருக்கு. அதனால தமிழ்நாடு நீங்க குறை சொல்ல அர்த்தமே இல்லை. அதெல்லாம் இங்க வருகின்றது, வரும்போது விலையை ஏறி தான் போயிடும். விலை எடுத்து நான் தயவு செஞ்சு உங்க கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சியை கேட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால தவிக்கிறதுக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லணும். ஆகவே இது வந்து எதிர்கட்சி தலைவர் அவர் பேசும்பொழுது பேசுற அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. இன்னும் இவங்க வந்து இன்னொரு விமர்சனம் நீங்க பாத்தீங்கன்னா, அதிமுகவும் சரி பாஜகவும் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வளர்ச்சின்னு சொல்றீங்க, ஆனா இன்னொரு பக்கம் நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க. இந்தியாவிலேயே அதிகமா கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. அதிமுகல நாங்க விட்டு போகும்போது 4.5 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. இவ்ளோ கடன் வாங்கியிருக்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க. திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, கடன் வாங்கியிருக்கோம்னாலும் அது வந்து ஒன்றிய அரசு வைக்கக்கூடிய அந்த லிமிட்டுக்கு உள்ளதான் நாங்க வந்து கடன் வாங்கியிருக்கிறோம். கடன் வாங்கி அத வந்து ஆரோக்கியமான விஷயங்களுக்கு தான் நாங்க செலவு பண்றோம். அது மூலமாக வளர்ச்சிய தான் நாங்க காமிச்சிருக்கோம். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, நியாயமா நமக்கு வர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய நேரத்திலேயே இவ்ளோ பெரிய வளர்ச்சிய காமிச்சிருக்கோம்னா, நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள இவங்க குடுத்திருந்தாங்கன்னா, இதை விட இன்னும் வளர்ச்சிய தமிழ்நாடால காமிச்சிருக்க முடியும். அப்ப நம்ம வளர்ச்சிக்கு முட்டுக்கட்ட போறதே ஒன்றிய அரசு தான். அப்படிங்கிற விமர்சனங்களை வைக்கிறாங்க. இத எப்படி மக்கள் பார்க்கணும்? இந்த கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்? இது ஆரோக்கியமான விஷயமா? கடன் வாங்குறது அப்படிங்கிறது, இல்ல கடன் கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணுமா? இது எப்படி பார்க்கணும்? அதாவது நீங்க கேள்வி கேட்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லா நீங்களே ஆன்சரை கொடுத்துட்டீங்க. அதுல இருந்து நான் அதை லீடா எடுத்துன்னு தான் நான் பேசணும்னு தான் தோன்றது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் கொஸ்டனை கேட்டு அதுலேயே இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. உதாரணமாக கடன் ரொம்ப அதிகமாக கடன் வாங்கத்தான் வாங்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு கடன் வாங்கலாம் ஒரு கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா, அது அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதே பணத்தை போட்டு வளர்ச்சியை ஏற்படுத்த முடியாது. அதுக்காகத்தான்
இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெட் ஈக்விட்டி ரேஷியோ சொல்லுவாங்க. டெட் எவ்வளோ இருந்தா ஈக்விட்டி எவ்வளோ இருக்கும், சொந்த பணம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2:1 முன்னாடி எல்லாம் எடுத்துப்பாங்க. இப்போ 1:1 எடுத்துப்பாங்க. அதாவது ₹1 உங்க கையில இருந்ததுன்னா ₹2 வரைக்கும் கடன் வாங்கலாம், அல்லது ₹1.5 வரைக்கும் கடன் வாங்கலாம். அப்ப ஐயோ உங்கள்கிட்ட ₹2 கடன் வந்துருத்தேன்னு சொன்னா அது கட்டுக்குள்ள தான் இருக்கு. அந்த நாம்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ் அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. No, this company is good. It is the debt equity ratio is less than 2:1 or 1.5:1 அப்படிங்கிற மாதிரி, or 1.5:1 அந்த மாதிரி லெவல்ல தான் இருக்கு. இட் இஸ் ஃபேர்லி வெல் மேனேஜ் ஃபைனான்ஸ் அப்படின்பா. அது போல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து நார்ம்ஸை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு ஸ்டேட்டு அவங்களுடைய நிலைமைக்கு எவ்வளவு கடன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த அதே மாதிரி ஃபைனான்ஸ் கமிஷன், 15th ஃபினான்ஸ் கமிஷனும் வாட் எவர் மேபி தி திங், எல்லா ஃபினான்ஸ் கமிஷனும் ஒரு ஸ்டேட்டுங்கிறது எவ்வளவு வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு மேல போகக்கூடாது. அந்த அளவுக்கு மேலேயே போகலையே. இன்ஃபேக்ட் இட் இஸ் வெல், இன்னைக்கு சொன்னது போல இந்த 10 லட்சம் கோடியாக, அதோட கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. 10 லட்சம் கோடினா எடுத்து போனோம் பேசுவதற்கு. அது வந்து வெல் வித்தின் தி லிமிட்ஸ். நான் இப்ப சொன்ன பாருங்க, அந்த மாதிரி டெட் ஈக்விட்டி அந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இட் இஸ் வெல் வித்தின் த. சரி, இதை வச்சுட்டு நீ என்னையா பண்ணின, எல்லாருக்கும் பட்சணம் விநியோகம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா குரோத் காமிச்சிருக்குமே ஐயா. இந்த மாதிரி குரோத் எங்க இந்தியால எங்க இருக்கு? இந்த மாதிரி கடனை வாங்கிறோம், அது ப்ரொடக்டிவ் பர்பஸுக்காக செலவு பண்ணப்பட்டது அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. அதாவது இந்த பணத்தை வாங்கினோம், அது வந்து ப்ரொடக்டிவ் பர்பஸுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. தனி மனித வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது இந்தியாவிலேயே நம்பர் 1 இருக்கின்றது. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வாங்கின கடன், அதுவும் ஆர்பிஐ அண்ட் பினான்ஸ் கமிஷன் அவங்க சொந்த நார்ம்ஸுக்கு படி இருக்கா? அப்சல்யூட்லி இருக்கு. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதான் இதனால்தான் வெறுத்து போய் இந்த மத்திய அரசு என்ன பண்றதுன்னா, இங்க பணத்தை கொடுக்காமையே இந்த ஆளுகள்லாம் இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சுட்டு இருக்காங்களே, பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை காமிச்சுட்டு இருக்காங்களே, அதனால நாம பணத்தை கொடுக்கணும். நாம வந்து ₹1 கொடுத்தோம்னா 29 பைசா தான் நமக்கு வருது. அதே போல எஜுகேஷனுக்கு அப்படின்னு சொன்னா 2100 கோடி 2200 கோடி கொடுக்க மாட்டேன்றாங்க. அதே போல இந்த மன்ரேகா திட்டத்துக்காக பணம் கொடுக்கணுமா, கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இப்படி என்ன பண்ணும்போது எப்படியாவது கிரிபிள் பண்ணுவோம் தமிழ்நாட்டை. நீ என்னதான் கிரிபிள் பண்ணாலும் நான் முன்னுக்கு வந்து காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஒரு சிறப்பான செயல்பாடுகளை செய்து இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சுட்டு இருக்கு. ஆகவே இதெல்லாம் பார்க்கும்போது அதனால்தான் அவங்க வெறுத்து போய் எந்தெந்த விதத்துல பணத்தை நிறுத்தணுங்கிறத பாக்குறாங்க. 29%. அப்புறம் கணக்கு ஒண்ணு இந்த நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லுவாங்க, அதே பாஜக காரங்க திருப்பி ரிப்பீட்டிங் லைக் பேரட் அப்படிம்பாங்களே, அது மாதிரி சொல்லிட்டு இருக்குது. அதாவது நாங்க வந்து இவ்வளவு கொடுத்தோம், முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல இவ்வளவு கொடுத்தாங்க. அடே கமான், உன்னோட நீயே சொல்றிய $2 trillion இருந்து $4 trillion ஆயிருக்கு. அது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு இஸ் தி ஹையஸ்ட். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்தவரை நீ வந்து இங்கேருந்து நிறைய உனக்கு பணம் வந்திருக்கு, அதுல இருந்து ஒரு பணம் கொடுக்க வேண்டியதுதான் அவசியம் தானே. நான் கொடுத்துட்டேன் அந்த அப்சல்யூட் நம்பரையும் இப்ப இருக்கிற அப்சல்யூட் நம்பரையும் நீ கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்ப இருந்த நிலைமை, அப்ப இருந்து $2 trillion, இப்ப ஒரு $4 trillion எக்கானமி அப்ப வளர்ந்துருக்கு. அதுக்கு தகுந்தவரை நீ இப்ப பணம் கொடுக்கணுமா வேண்டாமா? நான் கொடுத்தேன்னா இதெல்லாம் யாருக்கு காதல போய் சுத்துற சமாஜம். ஆகவே இதெல்லாம் சரியான ஒரு வாதமாகவே இல்லை, ஒரு அபவாதமாகத்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நன்றாக புரிகின்றது. அதனால இவ்வளவு எல்லாம் தாண்டியும் நாம வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதனுடைய அந்த ஒரு ஒரு சிங்கிள் மைண்டட் எஃபர்ட் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் அப்கோர்ஸ் எல்லாரும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் எக்கனாமிக் growth, ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பர்சனல் இன்கம், ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் இன்ஃப்ளேஷன், இப்படி அப்புறம் இது கடன் எவ்வளவு, இப்ப எல்லாத்தையும் எடுத்துன்னு பாத்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு சிறப்பாக என்ன செய்ய முடியும்?
திஸ் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் தி என்டையர் கண்ட்ரி டு ஃபாலோ. ஒரு ரியல் மாடல் கவர்மெண்ட் இங்க தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியுது. சார், வளர்ச்சி வந்து நம்ம ஒரு வரலாறு காணாத ஒரு வளர்ச்சிய நம்ம அடைஞ்சுட்டோம். ஆனா, அடுத்து இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன வருதுன்னா, இத சஸ்டெயின் பண்ணணும். இத சஸ்டெயின் பண்ணி இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த அரசுக்கு வருது. இந்த மீன் டைம் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் நமக்கு வந்து கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப ரீசென்ட்டா ட்ரம்ப் பாத்தீங்கன்னா 25% டாரிஃப் போட்டாரு. இப்ப இன்னும் சில விஷயங்களுக்கு வந்து 50% டாரிஃப்ன்னு நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. தமிழ்நாடுடைய ரெவென்யூ ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா, முக்கியமா சர்விஸ் செக்டார், இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இது போன்ற விஷயங்கள்ல தான் இருக்கு. இப்போ இது மாரி ட்ரம்ப் டாரிஃப் போடுறதுனால நம்மளுடைய வளர்ச்சியை இது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இத தமிழ்நாடு அரசு எப்படி சமாளிக்க போகுது? இந்த குரோத்த வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா, அதுக்கு இந்த அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? சரி, இது வந்து வெறும் எக்ஸ்போர்ட்டை ஒண்டி நம்பி இருக்கிற ஒரு இடம் கிடையாது. இங்க நமக்கு டொமஸ்டிக் கன்சம்ஷன் இந்த லோக்கல் கன்சம்ஷன்ஸ் ரொம்ப பெரிய அளவுக்கு 8 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணும் பொழுதே நமக்கு தொடர்ந்து நம்முடைய வளர்ச்சி என்பது இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ட்ரம்போட அடாவடித்தனமான செயல்கள்னால இந்தியாவுக்கு அஃபெக்ட் ஆகும்போது தமிழ்நாட்டுக்கும் அஃபெக்ட் ஆகத்தான் செய்யும். இந்த எக்ஸ்போர்ட்ஸ் அந்த ஆங்கிள் நீங்க பார்த்தீர்கள் என்றால், உதாரணமாக டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அது மாதிரி ஏன் அந்த மூட்டை நாமக்கல் பக்கத்தில் இருக்க மூட்டை ஏற்றுமதி அப்படின்றாங்க, அதெல்லாம் அஃபெக்ட் ஆகத்தான் செய்யும். இந்த மாதிரி சில இடர்பாடுகள் தான் இருக்கும். ஆனா நம்முடைய மிகப்பெரிய வலிமை என்பது நம்மகிட்ட இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள், இங்க இருக்கக்கூடிய அந்த அவங்களோட டிமாண்ட். ஆகவே இதெல்லாம் டெஃபினட்டா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம தான் இந்தியாவிலே நம்பர் 1. அதனால டெஃபினட்டா இந்த ஹிச்சஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா இல்ல நான் சொல்ல, அதனால அதெல்லாம் தாண்டி நம்ம ஜஸ்ட் லைக் வந்துருவோம் அப்படின்னு. ஏன்னா இது 25+25 அப்படின்னு போட்டா அது என்ன ஆகும்னா இன்ஃபிளேஷன் அதிகமாக ஆக்கி விட்டுரும். விலைவாசி ஏற்றம் என்பது அதிகமாக ஆகும். விலைவாசி ஏற்றம் என்பது ஒரு இட் இஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த ஆங்கிள் நான் பார்க்கும்போது குரோத்துக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இருந்தாலும் கூட நமக்குன்னு பார்க்கும்போது அந்த டொமஸ்டிக் செக்டார் இருக்கின்றது. நம்ம மக்கள் 8 கோடி பேர் அப்படின்னு இருக்கிறது. இது வந்து மிகப்பெரிய அளவிற்கு துணை செய்யும். நான் வந்து 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் எக்கானமி கிடையாது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஆகவே டொமஸ்டிக் இஸ் குவைட் சப்ஸ்டான்ஷியல். எக்ஸ்போர்ட்டை நாம் பண்றோம். அஃப்கோர்ஸ் வி ஆர் டூயிங் கிரேட் சர்வீஸ் இந்த ஏரியா ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ. ஆகவே நாம ரொம்பவும் அதுக்காக ஒரி பண்ணிக்க வேண்டாம். பட் ஐ திங்க் அந்த ட்ரம்ப் வில் ஆல்சோ அங்கே, ஏன்னா அங்கேயே எதிர்ப்பு நிறைய வந்துட்டு இருக்கு அவருக்கு. 25% அதாவது ஒரு எக்ஸென்ட்ரிக் டைப் ஆஃப் பிரசிடென்டா இருக்காரு அவர். 25%, அதுக்கப்புறம் இன்னொரு 25% போடுவேங்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவாக எனக்கு தெரியல. he has to definitely revise his stand அப்படிங்கிறது தான், review his stand அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அதனால தமிழ்நாடு டெஃபினட்டா இட் இஸ் ஆன் தி அசெண்டிங் சைடு தான். கொஞ்சம் ஸ்லைட் செட்பேக்ஸ் இருக்கலாம். இருந்தாலும் கூட நம்முடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. அது வந்து தொடர்ந்து வெற்றி பயணமாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு பக்கம் கிட்டத்தட்ட நம்மளோட குரோத்ல 53% சர்வீஸ் செக்டர்ல இருந்து வருது. குறிப்பா ஐடி செக்டர்ல இருந்து வருது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்னொரு பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் வந்து ஒரு குவாலிஃபைடு ஸ்கில்டு ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ வந்து ஏஐ உடைய வளர்ச்சியை பார்க்கும்பொழுது ஒரு பயம் ஏற்படுது சார். டிசிஎஸ் போன்ற ஐடி செக்டரோட டெக் ஜாயின்ட்ஸ் வந்து 12,000 பேரு வந்து குவாலிஃபைடு பீப்புள வந்து இன்னைக்கு வேலையை விட்டு தூக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம படிக்க முடியுது. இன் ஃபியூச்சர் இப்போ இந்த அரசாங்கம் நான் முதல்வன் போன்ற திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏஐல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய தொழில் முனைவோர இல்ல இந்த மாதிரி வேலையில இருக்கிறவங்கள வந்து தயார்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு அரசு முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிறு குறு தொழில்கள் அந்த நம்பர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் பி ஃபேபுலஸ். ரொம்ப, அதாவது அவங்களா தாங்களே தயாரித்து கொண்டு இது, அதாவது ஆண்டர்பிரினர்ஸாக அவர்களே மாறி இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அது அந்த முயற்சி என்பது ரொம்ப சாதாரண இல்லை, அது ரொம்ப பிரமாதமாக தமிழ்நாட்டில் இருக்கின்றது. முட்டாள்தனமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணாங்கன்னா டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டு வந்து
50,000 யூனிட்டை ஒழிச்சு கட்டினாங்களே, இதுல உண்டு திருப்பூர், கோயம்புத்தூர் சைடு அந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை. இன்ஃபேக்ட் அதெல்லாம் தாண்டி இப்ப டெஃபினட்டா growth என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்ப நான் முதல்வன் அப்படிங்கிறது தட் இஸ் யூ ஆர் கிரியேட்டிங் ஒரு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ல ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அது வந்து பல இடங்கள்லையும் அவங்களுக்கு வேலை கிடைத்து கொண்டிருக்கின்றது. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது அது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று தான் எல்லாருமே ஐடி செக்டர், ஏன்னா ஐ டோன்ட் ஹாவ் நாலேஜ் அபவுட் தட் இண்டஸ்ட்ரி. பட் நெவர்தலெஸ் இப்போ டிசிஎஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற ஐடி கம்பெனிஸ் தே மே ஃபாலோ த சூட் அப்படின்லாம் பேசியிருந்தார்கள். அதனுடைய இம்பேக்ட் வந்து ஒரு மேபி 1.5% to 2% வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம் நெகட்டிவாக அப்படின்னு சொல்றாங்க. பட் இது மாதிரிலாம் நாம நிறைய பார்த்தாச்சு, இந்த மாதிரி செட்பேக்ஸ்லாம் நிறைய பார்த்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஸ்டில் ரிமெம்பர் இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்த போது பேங்க்ஸுக்கு எல்லாம் வேலை போடுங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு வேலை போடுனாங்க. இப்போ இன்ஃபேக்ட் அந்த கம்ப்யூட்டர்னாலேயே நாம மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்றோம். இன்ஃபேக்ட் இந்தியாவை வந்து செகண்ட் சுதந்திரம், ஃபினான்ஷியல் எக்கனாமிக் சுதந்திரம் எப்போ கிடைச்சி, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுன்னா, அது வேர்ல்ட் இஸ் ஃபிளாட்னு ஒரு புத்தகம், ஒரு பியூட்டிஃபுல் புக் அது. அதில் அவர் என்ன சொல்றன்னா, தாமஸ் ஃப்ரீட்மன் அப்படிங்கிறவர், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய 2வது சுதந்திரம் என்பது இந்த Y2K அப்படிங்கிற அந்த நேரத்தில் தான், 2000 தான் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுதான் உலகத்தையே காப்பாத்திக்கணும்னு சொல்றாரு. ஆகவே நமக்கு அந்த ஆங்கிள் நாம யோசிக்கணும். அதனால இதெல்லாம் இதுவே வந்து ஒரு செட்பேக்கா இருக்கிற மாதிரி இனிஷியலா தோணினாலும் கூட ஹவு டு ஓவர் கம் அப்படிங்கிறதுக்கு இந்தியர்களுக்கு ஒரு எனார்மஸ் பவர் டு ரைஸ் அப் டு தி அக்கேஷன் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். இது மேபி டெம்பரரி செட்பேக்ஸ் என்று தான் நான் கருதுகிறேன். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். Thank you very much, madam.